டேட்டா சயின்ஸ் கிராஷ் கோர்ஸில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கான்செப்ட் டேட்டா சயின்ஸ் லைஃப் சைக்கிள். ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுலேருந்து எண்ட் வரைக்கும் என்ன நடக்கும், இந்த ப்ராசஸை வந்து நம்ம லைஃப் சைக்கிள்னு சொல்லுவோம். ஸோ இந்த லைஃப் சைக்கிளில் எக்ஸாக்டாக என்ன நடக்குது, ஒரு சினாரியோ பேஸ் பண்ணி நம்ம இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மை செல்ஃப் நரேந்திரநாத், நான் வந்து பிடெக் ஐடி அண்ட் மாஸ்டர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நான் எஜுகேஷன் செக்டரில் நான் 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு எட்டெக் ஸ்டார்ட் அப்பில் நான் ஒரு அகாடமி ஹெட்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ வேற டெவலப்டு கரிக்குலம் ஆன் ஏஐ, டேட்டா சயின்ஸ், பைத்தான், ஸோ இதெல்லாம் நம்ம டீச் பண்ணியிருக்கோம். மோர் தென் 30+ கெஸ்ட் லெக்சர்ஸ் நம்ம காலேஜஸில் வந்து நம்ம டெலிவர் பண்ணியிருக்கோம் அந்த டாபிக். டேட்டா சயின்ஸ், வெப்3, ஆப் டெவலப்மெண்ட், ஸோ இந்த மாதிரி டொமைன்ஸில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ரைட் நவ் ஐ எம் ஹெட்டிங் திஸ் கோடெக்ஸ் லேர்னர் யூடியூப் சேனல் அண்ட் ஆன்லைன் கோர்சஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டா சயின்ஸ் கிராஷ் கோர்ஸில் நம்ம வந்துட்டு பேசிக்லேருந்து ஒரு கிராஷ் கோர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குயிக்காக நம்ம வந்து ஒரு டேட்டா சயின்ஸை லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கோர்ஸோட ஒரு அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் டேட்டா சயின்ஸ் லைஃப் சைக்கிள் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டர்டிசிப்ளின் ஆஃப் மல்டிபிள் டொமைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் யூசஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும். தென் அல்காரிதம்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் இன்சைட்ஸ் அண்ட் நாலேஜ் ஃப்ரம் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவாக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா பேஸாக இருக்கட்டும், ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவாக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ரியல் டைம்லேருந்து ஸ்கிராப் பண்ண டேட்டாவாக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஆகட்டும், ஸோ ஒரு அன்ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடிய டேட்டாஸ் ஆகட்டும். ஸோ இதுலேருந்து டெக்னாலஜிஸ், அல்காரிதம்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஒரு இன்சைட்ஸை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் இந்த டேட்டா சயின்ஸ். ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பர்டிகுலர் அந்த டொமைன், நீங்கள் எந்த டொமைனில் அந்த ப்ராஜெக்ட் பண்ணீங்களோ அந்த டொமைனோட எக்ஸ்பர்டைஸ் இதெல்லாமே வந்து இருக்கும். ஸோ இதை வச்சு டேட்டா ட்ரிவன் டெசிஷன் மேக்கிங்கை வந்து பாசிபிள் பண்ணுறது தான் இந்த டேட்டா சயின்ஸோட ஒரு அல்டிமேட் எய்ம். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து எல்லா விதமான இந்த அல்காரிதம்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடியது விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்லாம் ஆரம்பிக்க முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த சினாரியோ லெட்ஸ் சேக் ஒரு ரைடிங் ஆப் எடுத்துக்கலாம். ரைட் ஷேரிங் கம்பெனி வாண்ட்ஸ் டு ப்ரெடிக்ட் டிமாண்ட் ஃபார் ரைட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் அண்ட் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் டு ஆப்டிமைஸ் டிரைவர் அலோகேஷன் அண்ட் ரெடியூஸ் பேசஞ்சர் வெயிட் டைம்ஸ். ஸோ வந்து ஒரு கம்பெனி என்ன பண்ணோம், ரைட்ஸோட டிமாண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் டிஃப்ரெண்ட் டைமில் எப்படிலாம் எனக்கு வந்து டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஸோ இது எதுக்காகனா டிரைவரோட லொக்கேஷனை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறக்காகவும் பேசஞ்சரோட வெயிட் டைம் வந்து ரெடியூஸ் பண்ணுறக்காகவும், லைக் அல்டிமேட்டாக இதோட எய்ம் என்னன்னா கரெக்டாக அந்த பேசஞ்சர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்கணும், ஒரு பேசஞ்சர் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு சினாரியோ தான் இந்த சினாரியோ. ஸோ ரைட் ஷேரிங் கம்பெனி வாண்ட்ஸ் டு ப்ரெடிக்ட் டிமாண்ட் ஃபார் ரைட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் டு ஆப்டிமைஸ் டிரைவர் அலோகேஷன். ஸோ டிரைவர் அலோகேட் பண்ணுறதுல ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக, இதுக்காக அல்டிமேட்டாக பேசஞ்சரோட வெயிட் டைம் வந்து கம்மி பண்ணுறதுக்காக. ஸோ இதுதான் சினாரியோ. ஸோ இந்த சினாரியோவை நம்ம டேட்டா சயின்ஸ் லைஃப் சைக்கிளில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா சயின்ஸ் லைஃப் சைக்கிளில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ப்ராப்ளம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பார்த்தலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த பிஸ்னஸ் ப்ராப்ளம், ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ரைட், இதுதான் நம்ம இப்போ பார்த்தது தான். ஸோ இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு பேசஞ்சரோட வெயிட் டைம் வந்து கம்மி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைமில் டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் எப்படி வந்து இந்த டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து லேர்ன் பண்ணணும். அந்த பேட்டர்னை லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ப்ராசஸ் வந்து டேட்டா கலெக்ஷன். ஸோ இப்போ இந்த டேட்டா சயின்ஸில் நம்ம முக்கியமானதே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா தான். ஸோ டேட்டா இல்லாமல் டேட்டா சயின்ஸ் கிடையாது. ஸோ முக்கியமானதே வந்து டேட்டா தான். ஸோ இந்த டேட்டா எங்கேருந்து நம்ம கெட் பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஒரு ஆப் வச்சுருக்காங்கன்னா அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய பேக் அண்ட் டேட்டா லைக் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கலாம். ஸோ அதுலேருந்து எப்போல்லாம் வந்து பிக்கப் டைமிங் என்ன, பாஸ்ட் ரைட்ஸ் என்ன, ட்ராப் ஆஃப் டைம் என்ன, லொக்கேஷனை ட்ராப் பண்ணியிருக்காங்க,
என்னென்ன டைமில் வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் நடந்திருக்கு, டோட்டல் ரைட் டியூரேஷன் எவ்வளோ நேரம் நடந்திருக்கு, டிராஃபிக்கில் எவ்வளோ நாள் நின்னாங்க, எவ்வளோ ஃபேர் அமௌண்ட் ஜென்ரேட் ஆயிருக்கு, அந்த டைமில் வெதர் எப்படி இருந்திருக்கு, ஸோ அந்த டைமில் லோக்கல் ஈவெண்ட்ஸ்னால டிராஃபிக் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா, இந்த மாதிரி எல்லா விதமான டேட்டாவையும் வந்து கலெக்ட் பண்ணுறது தான் இந்த டேட்டா கலெக்ஷன் ஸ்டெப். ஸோ இது பேசிக்லி வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா அந்த பிஸ்னஸோட கிளைண்ட்ஸ் இருந்தது இந்த டேட்டா வரும், அல்ல அவங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடிய அந்த என் கிளைண்ட்ஸ் இருந்து தான் இந்த டேட்டா வந்து வரும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிஸ்னஸ் ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதும் அதுக்கு தகுந்த விதமான டேட்டாஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் வந்து டேட்டா கலெக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் டேட்டா கிளீனிங். ஸோ கலெக்ட் பண்ண டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் ஏதாவது நல் வேல்யூஸ் இருக்கலாம், இல்லை டேட்டா வந்து மிஸ் ஆயிருக்கலாம், இல்லை வந்து ஃபார்மேட்ஸ் வந்து தப்பாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்க வேண்டிய இடத்துல இன்டீஜர் இருக்க வேண்டிய இடத்துல ஸ்ட்ரிங், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா மிஸ்ஸிங் இஷ்யூஸ், டேட்டா ப்ராப்ளம் வந்து இருக்கலாம். ஸோ இதை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் கிளீன் த டேட்டா பை ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் வேல்யூஸ், ரிமூவிங் டூப்ளிகேட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்டைசிங் ஃபார்மேட்ஸ் டு என்ஷோர் டேட்டா குவாலிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ டேட்டாவோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் வச்சுருக்காங்க. டேட்டா கிளீனிங்கிற ப்ராசஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அனாலிசிஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து டேட்டா எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம், இடிஎன்னு சொல்லுவாங்க. இஸ் பர்ஃபார்ம் டு ஐடென்டிஃபை பேட்டர்ன்ஸ் இன் ரைட் டிமாண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் the company might find higher demand during rush hours, weekends or in areas with frequent events. ஸோ இந்த மாதிரி டேட்டா வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இதுக்கு தான் நம்ம வந்து இந்த விஷுவலைசேஷன் டூல்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த டேட்டா அனாலிசிஸில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா உங்கள் டேட்டா கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் விஷுவலாக நீங்கள் பார்க்கும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃபில் வந்து ஒரு சம்மந்தமே இல்லாமல் டேட்டா பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்மளால விஷுவலைஸ்ல ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த டேட்டா அனாலிசிஸில் அதுவும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் என்ஜினியரிங். ஃபீச்சர் என்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு நியூ ஃபீச்சர்ஸ், அந்த மாடலை வந்து மாடல் ப்ரெடிக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு நியூ ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டைம் ஆஃப் டே, டே ஆஃப் த வீக், வெதர் கண்டிஷன், ப்ராக்சிமிட்டி டு ஈவென்ட் வென்யூஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டிமாண்ட் ட்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கிற டேட்டா வச்சு ஒரு ஃபீச்சர்ஸ், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இவங்களே கிரியேட் பண்ணுறது, டேட்டா சயின்டிஸ்டே வந்து கிரியேட் பண்ணுறது தான் ஃபீச்சர் இன்ஜினியரிங். இந்த ஃபீச்சர் இன்ஜினியரிங் மூலயமா உங்களோட மெஷின் லேர்னிங் மாடலோட அந்த ப்ரெடிக்ஷன் பண்ணுற அக்யூரசியை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபீச்சர் இன்ஜினியரிங் ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டேட்டா சயின்ஸ் லைஃப் சைக்கிளில். நெக்ஸ்ட் மாடல் பில்டிங். ஸோ மாடல் பில்டிங் தான் வந்து நம்ம மிஷின் லேர்னிங் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு ஒன் ஆஃப் த பார்ட். ஸோ இந்த மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு அல்காரிதம். ஸோ இந்த அல்காரிதத்துக்கு வந்து நம்ம இந்த டேட்டா வந்து ஒரு இன்புட்டாக கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ இது ட்ரெயின் ஆகிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு டேட்டாவை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவே ப்ரெடிக்ட் பண்ணி இதுதான் அவுட்புட்டாக இருக்குன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் மெஷின் லேர்னிங் கான்செப்ட். இதில் டிஃப்ரெண்ட் அல்காரிதம்ஸ் இருக்குது. லீனியர் ரெக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், டெசிஷன் ட்ரீ, ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம், நெய் பேஸ் அல்காரிதம், சப்போர்ட் வெக்டார் மெஷின் அல்காரிதம். ஸோ இது மாதிரி நிறையா அல்காரிதம்ஸ் இருக்குது, டைம் சீரியஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு ரைட் ஷேரிங் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் மெஷின் அல்காரிதம்ஸ் லைக் டைம் சீரியஸ் ஃபோர்காஸ்டிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரெக்ரெஷன் மாடல்ஸ், நியூரல் நெட்வொர்க்ஸ் ஆர் யூஸ் டு பில்ட் அ ப்ரெடிக்டிவ் மாடல் தட் ஃபோர்காஸ்ட் ரைட் டிமாண்ட் இன் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் அண்ட் டைம்ஸ். ஓகேவா? ஸோ மாடல் பில்டிங் தான் வந்து ஈஸியஸ்ட் ஸ்டெப்னு கூட சொல்லலாம். அண்ட் பிகாஸ் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டேட்டா கலெக்ஷன், டேட்டா கிளீனிங், டேட்டா அனாலிசிஸ், ஃபீச்சர் இன்ஜினியரிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டா உங்களோட மாடல் பில்டிங் வந்து ரொம்ப ஈஸியாயிரும். ஜஸ்ட் அல்காரிதம் அப்ளை பண்ணுறது தான் உங்களோட வேலை. அந்த அல்காரிதம் ஆல்ரெடி எல்லாமே ப்ரீடிஃபைண்டாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப். பட் இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஸ்டெப். ஏன்னா நீங்கள் டேட்டாவை கரெக்டாக அதுக்கு ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மாடல் அக்யூரேசியும் இம்ப்ரூவ்டாக தான் இருக்கும், மாடல் அக்யூரேசி வந்து நல்லா தான் இருக்கும். பட் நீங்கள் கொடுக்குற இன்புட்டை வந்து டேட்டா வந்து குவாலிட்டியாக இல்லை, அது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சராக இல்லைன்னா கண்டிப்பாக உங்களோட அவுட்புட்டும் வந்து அந்த அக்யூரேசி வந்து கம்மியாகும். ஸோ அதனால் நம்ம டேட்டா பார்ட்டில் வந்து நம்ம ரொம்பவே ஹேண்டில் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ் வந்து அங்கே நிறையா இருக்கணும். ஸோ மாடல் பில்ட் பண்ணக்கப்புறம் மாடல் எவல்யூட் பண்ணுறது. ஸோ யூசிங் மீன் அப்சல்யூட் எரர் மெத்தட், ரூட் மீன் ஸ்கொயர், ஆர்எம், லைக் எம்ஏஇ, ஆர்எம்எஸ்இ அப்படின்னு சொல்லுவோம், கிராஸ் வெலிடேஷன் டெக்னிக் ஆர் எம்ப்ளாய் டு என்ஷூர் மாடல் ஜெனரலைசஸ் வெல் டு அன்சீன் டேட்டா. அதாவது இந்த மாதிரி எவாலுவேஷன் மெட்ரிக்ஸை வச்சு டேட்டா வந்து அதாவது அன்சீன் டேட்டா அப்படின்னா நான் புதுசாக ரேண்டமாக கொடுக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய
இன்புட் டேட்டாக்கு எப்படி வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ணுங்கிற அக்யூரேசியை வந்து நம்ம எவாலுவேட் பண்ணுறோம். ஸோ இது பேஸ் பண்ணி நம்மளோட ஃபீச்சர் இன்ஜினியரிங்லையோ இல்லை டேட்டாலையோ நம்ம சேஞ்சஸ் பண்ணுறது மூலயமா நம்மளால அந்த அக்யூரேசியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாடல் எவல்யூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ ஒன்ஸ் இது எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் நம்ம மாடலை வந்து டிப்ளாய் பண்ணிடலாம். ஸோ ப்ரெடிக்டிவ் மாடல் இஸ் டிப்ளாய்ட் வித்தின் த ரைட் ஷேரிங் ஆப்ஸ் பேக் எண்ட். ஸோ அந்த அந்த ஆப்லையோட பேக் எண்டில் வந்து இந்த மாடல் நம்ம டிப்ளாய் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ட்ரெயின் ஆகிட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறது, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிரைவர் அலோகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி பேக் எண்டில் நிறையா ப்ராசஸை வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். இட் ப்ரொவைட்ஸ் ரியல் டைம் டிமாண்ட் ஃபார்காஸ்ட், ஹெல்பிங் த கம்பெனி அலோகேட் டிரைவர் எஃபிஷியன்ட்லி டு ஹை டிமாண்ட் ஏரியாஸா. ஸோ எங்கெல்லாம் அதிகமாக டிமாண்ட்ஸ் இருக்கோ அங்கே வந்து டிரைவர்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறது, ரெடியூசிங் பேசஞ்சர் வெயிட் டைம்ஸ் அண்ட் இம்ப்ரூவிங் டிரைவர் ஏர்னிங். ஸோ பேசிக்கலாக வந்து இது மூலயமா பேசஞ்சர் மட்டும் கிடையாது, டிரைவரோட ஏர்னிங்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு பெனிஃபிட் தான். ஸோ இதை டிப்ளாய்மெண்ட் பண்ணிடும். ஸோ இது மட்டும் இல்லை, ஃபைனலாக நம்ம வந்து we are going to continuously monitoring. ஸோ இது வந்து கண்டினியூஸாக அந்த ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டாக தான் இருக்கா, ஸோ அல்காரிதம் வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த டிமாண்ட் இருக்க ஏரியாவில் வந்து கரெக்டாக வந்து வெயிட் டைம் வந்து குறைஞ்சிருக்கா, ஸோ கஸ்டமர்ஸ் ரைட்ஸ் வந்து நிறைய கிடைக்குதா அந்த டிரைவருக்கு. இந்த மெட்ரிக்ஸ்லாம் வச்சு கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி we can improve this பர்டிகுலர் சினாரியோ. ஸோ இந்த மாதிரி நிறைய சினாரியோஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரீட்டைல் பிஸ்னஸ் எடுத்துக்கலாம். ஸோ ரீட்டைல் பிஸ்னஸ்னால் ஸ்டாக்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து இருக்கா, அதை வந்து ப்ராப்பராக வந்து எல்லா பிரான்ச்சஸ்க்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுதா, எங்கே டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது, அந்த மதுரையில் ஒரு ஃபங்க்ஷன் வருது, அப்போ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோருக்கு வந்து நான் அதிக சப்ளைஸ் நான் கொடுக்கணும். ஸோ இதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது லைக் ஜென்ரலாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ அது தவிர நம்மளால் லைக் ஹியூமனால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாத விஷயங்களை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இன் டேட்டா சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டொமைன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்டாக வந்து ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து டேட்டா சயின்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. நியர்பை கேலக்சிஸ் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து அதோட டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ எவல்யூட் ஆகிட்டு இருக்கு மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஜென்ரேட்டிவ் ஏஐன்னு சொல்லிட்டு ஏஐயோட வந்து க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேபிட் ஸ்பீடில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா, ஸோ அதுதான் இந்த டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ டேட்டா சயின்ஸில் மெஷின் லேர்னிங் பற்றி லேர்ன் பண்ணுவோம், டேட்டா அனாலிசிஸ் பற்றி லேர்ன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேஸ்ன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இதை லேர்ன் பண்ணி மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸில் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ், என்எல்பி, டைம் சீரியஸ் இதெல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் ஜென்ஏஐ பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு புரிதலோட நீங்கள் வந்து ஜென்ஏஐயும் லேர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் கிராஷ் கோர்ஸில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வந்து இந்த ஸ்டெப்ஸை நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த லைஃப் சைக்கிளில் கூடிய ஸ்டெப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் ஆர் வி நீட் டு லேர்ன். ஸோ இதெல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னா, பேசிக்காக எனக்கு வந்து பைத்தான் தெரிஞ்சிருக்கணும், பாண்டாஸ் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி தெரிஞ்சிருக்கணும், மேட்ப்ளாட்லிப், சீபான், சைக்கிட் லேர்ன், பிக்கல், இந்த மாதிரி லைப்ரரிஸ்லாம் நான் வந்து லேர்ன் பண்ணால் வந்து என்னால் ஈஸியாக வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நம்ம இது ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு சினாரியோ எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு நம்ம வந்து கூகுள் கொலாப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எந்த சாஃப்ட்வேரும் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ டைரெக்டாக நீங்கள் கூகுள் கொலாப் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் நீங்கள் இதை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து பைத்தான் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் பைத்தான் கிராஷ் கோர்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 2 பார்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1.25 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிராஷ் கோர்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணினாலும் உங்களுக்கு ஒரு பைத்தானில் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஈவன் தோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பைத்தான் தெரிஞ்சுக்கனா ஜஸ்ட் இது ஒரு கிராஷ் கோர்ஸ் தான், நீங்கள் வந்து ஒரு ரீகேப் மாதிரி இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராக்டிக்கலாக ஒரு மெஷின் லேர்னிங் உங்களோட ஃபர்ஸ்ட் மெஷின் லேர்னிங் அல்காரிதம் நம்ம ஃபர்ஸ்ட் மெஷின் லேர்னிங் மாடலை வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ பி எக்ஸைட்டட். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.